கர்த்தரும் உன்னதமுமான ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவன் தாமே ஒவ்வொருவரிலும் இன்னும் மகிமையானவைகளை செய்வாராக. இந்த நாளுக்குரிய தியான வசனம் ஏசாயா 60 அதனுடைய 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும் என்று கடைசி நாட்களிலே இருக்கிற கர்த்தருடைய ஜனத்திற்காக கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிற தேவனுடைய வார்த்தையாக அது காணப்படுகிறது. அங்கே சொல்லும்போது இந்த கடைசி நாட்களிலே நாம் இந்த உலகத்தின் அந்த பயங்கரங்களிலே சிக்கி நம்முடைய பிரகாசத்தை இழந்து விடாதபடி கர்த்தருக்காக கர்த்தருடைய நாமத்திற்காக அதன் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக எழும்ப கர்த்தரை மகிமைப்படுத்த கர்த்தருடைய சித்தத்தை செய்ய விரும்பும் பொழுது கர்த்தராகிய தேவன் தம்முடைய மகா இரக்கங்களையும் தயவையும் நமக்கு வெளிப்படுத்துகிறவராய் இருக்கிறார். தங்கள் பொல்லாத நடக்கையினாலும் தங்கள் பொல்லாத ஆராதனைகளினாலும் இந்த உலகத்தினுடைய இருளை நோக்கி ஒரு கூட்ட ஜனங்கள் அங்கே புறப்பட்டு கொண்டிருக்க, ஒரு கூட்ட ஜனங்கள் அந்த அழிவை நோக்கி அந்த காரிருளை நோக்கி அவர்கள் வாழ்வை சென்று கொண்டிருக்க, கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய ஜனங்களுக்காக, கர்த்தரை நம்பி இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் தம்முடைய மகிமையை அங்கே வெளிப்படுத்துகிற காலமாக இருக்கிறது. ஒரு கூட்டம் தங்களுடைய கிரியைகளினாலே இருளை நோக்கி அந்தகாரத்தை நோக்கி தீவிரிக்கும் பொழுது கர்த்தருக்கு பயந்து நடக்கிற, கர்த்தருக்காக கர்த்தரை துதிக்க ஆராதிக்க தேவ சித்தம் செய்ய தங்கள் இருதயத்தை எழுப்பிக் கொள்ளுகிற, வாழ்வை உற்சாகப்படுத்தி கொள்ளுகிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் தம்முடைய பிரகாசத்தையும் மகிமை வெளிப்படுத்துகிற காலமாகவும் இருக்கிறது. கர்த்தர் ஒரு பக்கம் இருள் அந்த உலகத்தையும் மனிதனையும் மூடிக்கொள்ளுகிற அந்த தீவிரத்திருக்கையிலே கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்காக அவர்கள் மேல் உதிக்கிற தேவனாகவும் அந்த காரிருளை வெளிச்சமாக மாற்றி மகிமையை விளங்க பண்ணுகிற தேவனாகவும் கர்த்தர் வெளிப்படுவார். இந்த கடினமான கடைசி காலத்திலே நாம் உலகத்தின் போக்கிலே போய் இன்னும் இருளிலே சிக்கி விடாதபடிக்கு நம்முடைய ஆத்மாவை நம்முடைய ஆவி சரீரத்தை ஒடுக்கி தேவ சித்தத்தின்படி தேவனை மகிமைப்படுத்துவதிலும் ஆராதிப்பதிலும் தேவ சித்தம் செய்வதிலும் நம்முடைய இருதயத்தை வாழ்வை எழும்ப பண்ணுவோம். கர்த்தரே நம்முடைய வாழ்க்கையில பிரகாசத்தை அனுப்பி நம்முடைய ஜீவன் நம்முடைய வாழ்வு பாதுகாப்பாக இருக்கவும் பிரகாசத்தை நோக்கி ஜெயமாய் முன்னேறவும் கிருபையை தந்து நடத்துவாராக. ஆமேன் ஆமேன். செபிப்போம். பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமான இந்த நல்ல காலை நேரத்திற்காக மக்கள் ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு கூட்ட ஜனங்கள் தங்கள் இருளை நோக்கி புறப்படுகிறதான வேளையிலே, தங்கள் கிரியைகளினாலே தங்கள் வாழ்வை அந்தகாரப்படுத்தி கொள்ளுகிற வேளையிலே கர்த்தரே, ஒரு கூட்ட ஜனங்களுக்காக கர்த்தர் அவருடைய வாழ்வில் உதிக்க போகிறீங்க. கர்த்தர் அவர்கள் வாழ்க்கையிலே மகிமையானவைகளை செய்ய போகிறீங்க. அவர்கள் வாழ்க்கையில பிரகாசத்தை அனுப்ப போகிறீங்க. நீங்களே உதிக்க போறீங்க. அதற்காக ஸ்தோத்திரம். இன்றைக்கு அந்த மகிமையான இரக்கத்தை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளுவதற்காக ஆண்டவரே, எங்கள் இருதயங்களை ஆண்டவரே இந்த உலகத்திலே மறித்து போக அல்லது உலகத்திலே மண்டியிட விடாதபடி இருதயத்தை தட்டி எழுப்பி கர்த்தரை மகிமைப்படுத்தவும் கர்த்தருடைய சித்தத்தை செய்யவும் கர்த்தருடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் இருதயத்தை தட்டி எழுப்ப எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக. அப்பொழுது ஆண்டவரே, எங்கள் மேல் கர்த்தர் உதிப்பீர், எங்கள் மேல் கர்த்தருடைய மகிமையும் வெளிப்படும். கர்த்தாவே, உடைய இரக்கங்களை ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் இருளை நோக்கி அல்ல ஆண்டவர் பிரகாசத்தை நோக்கி ஆண்டவரை முன்னேற தொடர்ந்து நடத்துவீராக. அப்படியே நீங்கள் நடத்துகிறபடியாய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமீன்.